வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். கடலுக்கு அடியிலும் எரிமலைகள், தீப்பிழம்புகள், கொதித்து வெளியேறும் எரிமலைகள் உலகின் சில நாடுகளில் மக்களை அச்சமூட்டி வருகின்றன. எப்போது வெடித்து சிதறும் என்று தெரியாத நிலையிலும் உயிர்ப்புடன் இருக்கும் எரிமலையின் அருகில் கூட மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எரிமலை என்பது பூமியின் அடியில் இருக்கும் கண்ட தட்டுகள் என்ற தகடுகள் மோதுவதால் உருவாகிறது. அதாவது பூமியில் டெக்டோனிக் தகடுகள் என்று ஒன்று உள்ளது. சில நேரங்களில் இந்த தகடுகள் மெதுவாக நகரும்போது இந்த டெக்டோனிக் தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதக்கூடும் அல்லது பிரிந்து செல்லும். அப்போது பூமியின் கடினமான வெளிப்புற அடுக்கில் விரிசல்களை ஏற்படுத்துகின்றன. இந்த நிகழ்வில் பூமியின் உள்பகுதியில் அழுத்தம் நிறைந்த வெப்பம் சிக்கிக்கொள்கிறது. இதனால் பாறைகள் உருகி மாக்மா என்னும் எரிமலை குழம்பு உருவாகிறது. எரிமலை குழம்பு பூமியின் மேல் தட்டில் துளைத்து வெளியேற முயலும். அதாவது பூமியின் மேலடுக்கில் ஒரு விரிசல் அல்லது பலவீனமான இடம் இருக்கும்போது அந்த இடத்தை துளைத்து கொண்டு மாக்மா அதன் வழியே நிலத்தின் மேற்பரப்பில் வெளியேறுகின்றது. இதை எரிமலை என்கிறோம். எந்த உயிரினமும் அருகில் நெருங்க முடியாத அளவுக்கு வெப்பமாக இருக்கும் எரிமலை குழம்பு எந்த ஆபத்தையும் விளைவிக்காமல் அமைதியாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் பூமியில் உள்ளே அழுத்தம் அதிகமாகும் சூழலில் எரிமலை வெடிக்கிறது. பொதுவாக எரிமலைகள் என்பவை பூமிக்கு மேல் நிலத்தில்தான் இருக்கும் என்று பலர் நினைக்கலாம். ஆனால் கடலுக்கு அடியில் கூட எரிமலைகள் காணப்படுகின்றன. எரிமலை குழம்பு என்பது வளமான கனிமங்களை பூமியின் மேல்பரப்பில் கொண்டு வந்து நிரப்பி செல்கிறது. அது தாவரங்கள் வளரக்கூடிய சில வளமான மண்ணை விட்டு செல்லும். எனவே எரிமலைகள் ஆபத்தானவை என்றாலும் அவை இயற்கையின் அற்புதமான படைப்புகளில் முக்கியமானவை என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.